ராமநாதபுரத்தில் ஊதிய உயர்வு, பணி வரன்முறை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி மற்றும் கல்லூரி விடுதி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் 28க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சிறப்பு கால முறை ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். அவர்களுடன் பணியில் சேர்ந்த பிற மாவட்டத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி வரன்முறை மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை பணி வரன்முறை மற்றும் ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதன்படி இதனை கண்டித்தும் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பேருந்து நிலையம் அருகே தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன், மாவட்ட இணைச் செயலாளர் சரத் மோகன் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.